ரம்பம் பம்பம் ரம்பம் பம்பம் எல்லாத்தையும் சினிமா மயமாக்குகிறதா இந்த அரசு? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு நான் கேட்குற கேள்வி விஜய் சாருக்கு இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. யாரு சரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா? யார் அதுக்கு பட்டி டிங்கரிங் பூசி பொய் சொல்றா? ஒரு கரிஷ்மேட்டிக்கா, அழகா, ரொம்ப ஒரு செம்ம ஃபிகரா ஒருத்தவர். அவரு கொஞ்சம் கூட பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாம என்னத்தை எளவ வேணா மேனிபுலேஷன் பண்ணலாம். எப்படி? அதை உட்கார்ந்து கை தட்டக்கூடிய கூட்டமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டம்? நாங்க கண்டிப்பா 1500 ரூபா வாங்கிட்டு கூப்பிடல அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் நாங்கள் தான் சாட்சி. சரி, நம்ம ஒரு சாங்கோட ஆரம்பிச்சிருவோமா? ரம்பம் பம்பம் ரம்பம் பம்பம் பாவபம் ரம்பம் பம்பம்னு எங்க பாடுறாங்க? எங்க பாடினாங்க? சிங்கப்பெண்ணை சாங் தான். எங்க பாடினாங்க? கவர்மெண்ட் நிகழ்ச்சியில, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணு நீங்க பேர் வச்சதுனால நீங்க சிங்கப்பெண் பாட்டு போட்டுக்கலாங்கிற உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தா? அது எந்த அளவுக்கு ஒரு சரியான பிஹேவியர்? எல்லாத்தையும் சினிமா மயமாக்குகிறதா இந்த அரசு அப்படிங்கிறது முதல் கேள்வி. இப்போ சிங்கப்பெண் திட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்க, சரி, இதுக்கு எந்த அளவுக்கு நீங்க நிதி ஒதுக்கியிருக்கீங்க? நிதி எந்த அளவுக்கு இதுக்கு கொடுத்துருக்கீங்கிற முதல் கேள்வி. அப்படி கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, சிங்கப்பெண்ணு ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதில் எத்தனை பேரை பணி நியமனம் பண்ணியிருக்கீங்க கேட்போம்ல, அந்த கேள்வி. சரி, இவங்களுக்கான வாகனங்கள்னு ஒன்று இருக்கணும்ல. ஏன்னா சிங்கப்பெண்ணா என்ன, கையில் ஸ்பைடர் வெப்பு மாதிரியா பிடிச்சி போக முடியும்? அங்கங்கே ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வாகனங்கள் தேவை. அப்போ இதை நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய கலைஞர் அவர்கள் எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பாதுகாப்பு, ஒரு பெண்ணையே பெண்ணுக்கு ஆயுதமாக நான் மாத்திரன்னு சொல்லி பெண்களை காவல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக பெண் போலீஸை முதல்ல கொண்டு வந்தது கலைஞர். ஒரு மாற்றம்னா இப்படி இருக்கணும், இதை தமிழ்நாடு நோக்கணும். நான் இப்ப இந்த தலைப்பை கேட்டா உங்களுக்கு தெரியும், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு நான் கேட்குற கேள்வி விஜய் சாருக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஏன்னா ஒரு சமூக மாற்றத்தை ஒரு திராவிடியன் ஐடியாலஜி எப்படி கொண்டு வந்திருக்கு, இவங்க அதுக்கு என்ன பண்றாங்க? பட்டி டிங்கரிங் பூசி அதை அழகா உட்கார வச்சு ஜோடிச்சு போட்டோ எடுத்துட்டு அது உங்களோட தான் ஆயிடுமா? அதுக்கு கை தட்டுறது சரியா அப்படிங்கிறதா எங்களோட கேள்வி. 717 டாஸ்மார்க் மூடிட்டோமே அப்படின்னு எங்க பார்த்தாலும் ரீல்ஸ், அப்படியே உடனே மூடிட்ட மாதிரி பயங்கரமா ரீல்ஸ். சரி, ஓகே, தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, அதை போட்டு நீங்க இது வரைக்கும் எத்தனை டாஸ்மார்க்கை மூடி இருக்கீங்க, எந்தெந்த இடத்துல மூடி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த விஷயங்கள்லாம் நிலுவையில் இருக்கா? எப்படி? தகவல் அறியும் உரிமை சட்டம்னா தெரியும்ல உங்களுக்குலாம். நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் கவர்மெண்ட் பற்றினா நம்ம அதை போட்டோம்னா நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு வருது. எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி வருது? நிலுவையில் இருக்கிறது. வாட்ஸ் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோன்னு நான் மக்களை பார்த்து கேட்கிறேன். யார் சரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா? யார் அதுக்கு பட்டி டிங்கரிங் பூசி பொய் சொல்றா அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதா என்னுடைய விஷயம். ஒரு கரிஷ்மேட்டிக்கா, எப்படி? ஒரு கரிஷ்மேட்டிக்கா, அழகா, ரொம்ப ஒரு செம்ம ஃபிகரா ஒருத்தவர் இருந்து அவர் கொஞ்சம் கூட பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாம, எப்படி? பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாம என்னத்தை எளவ வேணா மேனிபுலேஷன் பண்ணலாம். எப்படி? என்ன எழவ வேணா மேனிபுலேஷன் பண்ணலாம். அதை உட்கார்ந்து கை தட்டக்கூடிய கூட்டமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டம்? நம் தமிழ் குடிகள் அப்படிப்பட்டவர்களா? நம்ம திராவிடியன் ஐடியாலஜி அதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இங்க கரிஷ்மேட்டிக்கா அழகா உட்காந்து எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு நம்ம என்ன அந்த அளவுக்கு முட்டாள்களா? அப்படி ஒரு நம்ம எப்படி இந்த அரசியலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கவனம் பெறுறோம். இப்ப இங்க இருக்கவங்கள எத்தனை பேர் வெளி மாவட்டங்கள் போய் படிச்சிருக்கீங்க? எல்லாருமே வெளி மாவட்டங்கள் அல்லது வெளி ஊர்லாம் போய் படிச்சிருப்பீங்கல்ல. நீங்க விடிய காலையில போவீங்கல்ல, இப்ப வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம தீபாவளி பொங்கல்லாம் முடிச்சுட்டு போவோம்ல, நீங்க உங்க வீட்டுக்கு உங்க காலேஜுக்கு போகும்போது எத்தனை மணிக்கு விடிய காலைல போவீங்க?
ஒரு 5 மணி 4 மணி எப்படியே யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜ் போகணுன்னா சண்டே நைட்டு ட்ரெயின் ஏறி இல்லை பஸ் ஏறி மண்டே மார்னிங் போய் காலேஜில் இறங்குவோம் ஒரு 4 மணி 5 மணிக்கு. நீங்கள் அப்படி போகும் பொழுது தூய்மை பணியாளர்கள்லாம் நீங்கள் போகிற வழியில் அங்கே பஸ் ஸ்டாண்டை கூட்டுறதை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்கள்ல, நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம். ஏன்னா அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே தூய்மை பணியாளர்கள் காலையிலே எல்லா இடத்தையும் கூட்டுறதை பார்க்குறோம். என்னமோ புதுசாக இப்போ தான் இவனுங்க கூட்டி பெருக்கிற மாதிரி ரீல்ஸை போடுறானுங்க பாருங்க. பெரிய ஓர்ஸை வச்சு வண்டி வச்சு அடிக்கிறானுங்களாம். ஒரு வாரம் மாதிரி இருக்கு அந்த இடத்துல, அந்த டிவைடர் இருக்கும் பாருங்க, அதில் ஒரு 4 பேர் தூய்மை பணியாளர்கள் நின்று கூட்டி குப்பையை போட்டு இது வந்து உண்மையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம அம்மா அப்பா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, இல்லை அது கார்டியன் மாதிரியாவது யாராவது இருப்பாங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை திட்டவே மாட்டாங்களா? திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்க, அடிப்பாங்க. விளக்கமாத்தால கூட அடி வாங்கியிருப்போம். தோசை கரண்டி வாட் ஆர் த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம். நான் கூட இந்த மஞ்சள் கலர் ஸ்கேல் ஒன்று இருக்கும்ல, அதில் இது வரைக்கும் நான் கோடு போட்டதே இல்லை, அடி மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மளாம் நம்ம அம்மா கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி தான் வளர்ந்துருக்கோம். இப்போ பார்த்துக்கலாம், நம்ம அம்மா நம்மளை திட்டுறத, அடிக்கிறத, கேவலமாக பேசுகிறத, நம்ம வாழ்க்கையில் நம்மளை திருத்திக்கணுங்கிறதுக்காக பேசுகிறது எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து அதை உங்கள்கிட்ட போட்டு காமிச்சா உங்கள் அம்மாவை நீங்கள் வெறுத்துருவீங்களா? அப்படிதான் இங்கே நடந்திருக்கு. புரியுதா? உங்க அம்மா உங்களை திட்டதையும் அடிக்கிறதையும் உங்களுக்கு தேவையானதை பண்றதையும், ஒரு சில மிஸ்டேக் என் அம்மாட்ட தவறே இல்லையா? கிடையாது. நம்ம அம்மா கிட்டே நிறைய தவறு. ஆனா அவங்க உங்களுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? இப்படி பாருங்க அரசியலை. உங்க அம்மா உங்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு நல்லது பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட உங்க அம்மா பண்றது எல்லா விஷயத்தையும் உங்களை திட்டுறது, அடிக்கிறது, உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது, உங்க கண்ணா பேசுறது, அடிக்க மாட்டியா, அறிவு இல்லையா அப்படின்னு பேசுறதா வீடியோ எடுத்து போட்டு காமிச்சா உங்க அம்மா கெட்டவங்க, நீங்க எப்படி நம்ப மாட்டீங்களோ அது மாதிரி இங்க திராவிட ஐடியாலஜி தமிழ்நாட்டுல உங்களுக்கு டச் பண்ணிருக்குங்க. ஒரு கரிஷ்மாட்டிக் ஃபிகர், ஒரு நடிகர் வந்து சொன்னா எப்படி போய் நம்புற அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் எங்க போச்சு? அப்ப திராவிடியன் ஐடியாலஜிய ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நம்ம பார்க்கணுமா? What bro? This is very wrong.